வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய நமஸ்காரம். இன்றைய நாள் மார்ச் மாதம் புதன்கிழமை 26/3/2025 குரோதி ஆண்டு பங்குனி 12 மேல்நோக்கு நாள். நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 9:30 to 10:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்னைக்கு காலை 10:30 to 11:30, மாலை 6:30 to 7:30. ராகு காலம் யமகண்டம் பார்த்தீங்கன்னா 12:30 மதியம் ராகு காலம். யமகண்டம் காலை 7:09. பரிகாரம் பால். இன்னைக்கு வடக்கு நோக்கி போகிறவங்க எல்லாருமே இன்னைக்கு பால் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க வீட்டிலேருந்து கிளம்பும் போது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக திருவோணம் இருந்துச்சு, இன்னைக்கு அவிட்டம், செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாள். சந்திராஷ்டம் பார்த்தீங்கன்னா திருவாதிரைக்கு முடிஞ்சு புனர்பூசத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் மிதுன ராசிக்கு வரும், சாயங்காலம் வரைக்கும் மிதுன ராசிக்கு வருது. அதுக்கப்புறம் தான் கடகத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்றைய நாள் சிறப்பாக அமையணும் எல்லாருக்கும். இன்றைய நாட்குறிப்பு பார்த்தீங்கன்னா இன்றைய ராசி பலன் பார்த்தோம்னா மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு நாள் தான். ரிஷபராசி நேயர்களுக்கு செலவு மிகுந்த ஒரு நாள். நீங்களே செலவு பண்ணிடணும். ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன அன்னதானம், டீ, பிஸ்கெட்டு, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணும். மிதுன ராசி நேயர்களுக்கு சந்திராசிரமம் விடுது பெற்றதுனால சில விஷயங்கள் டக் டக்குன்னு 2.5 நாளாக வெயிட் பண்ணியிருந்தது எல்லாமே டக்குன்னு ஒர்க்கு நடக்கும், ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாள். கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுகம் தரக்கூடிய ஒரு நாள். எல்லா வேலையிலையும் ஒரு ஸ்மார்ட் ஒர்க் இருக்கும், அப்ரிசியேஷன் இருக்கும். சிம்மராசி நேயர்கள் இன்னைக்கு பொதுவாக பணிவு இருக்காது அவங்ககிட்ட, இன்னைக்கு ஆனால் பணிவு இருக்கும். பணிவோடு இருக்கிறதுனால சில காரியங்கள்லாம் ஜெயம் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா புகழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். முகஸ்துதி வந்து நிற்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு எல்லா விஷயங்களும் சிறிது தாமதப்படும், அதனால் அப்செட் ஆகாதீங்க, நின்று நிதானித்து அந்த ஒர்க்கை முடியுங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லாபம் தரக்கூடிய ஒரு நாள். எல்லாம் பணம் விஷயமா இருக்கட்டும், வேலை விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு. தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அச்சம் நிறைந்த ஒரு நாள். சில கொஞ்சம் ஒரு நாள் தள்ளி வைங்க தனுசு ராசி நேயர்கள். மகர ராசி நேயர்களும் தள்ளி வைக்கணும். பகமை நிறைந்த நாள். எல்லாரும் இதை எதிர்த்து பேசுவாங்க. இந்த நம்ம பேசுறது சரியில்லைன்னு ஆப்போசிட்டில் டிக்ளேர் பண்ணுவாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கையாளுங்க. கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு தரக்கூடிய ஒரு நாள். மற்ற ராசிக்காரர்கள் இன்னைக்கு அவங்களுக்கு ஆதரவு தருவாங்க. இதை சாதிச்சுக்கணும், அதுதான் முக்கியம். மீனராசி நேயர்களுக்கு இன்னும் அனைத்திலும் வெற்றி. முயற்சி அதெல்லாம் போன இதில் இருந்துச்சு, அதெல்லாம் சின்னதாக பிளான் பண்ணி வச்சிருந்தா இன்னைக்கு சக்ஸஸ் ரேஷியோ கிடைக்கும். இதை யூஸ் பண்ணிக்கணும். கர்ணாதிபதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாலவகரணம் இன்னைக்கு முடிஞ்சிச்சு. காலையிலே கௌலபமும் தைத்துளமும் வரும். இன்னைக்கு கௌலவம் தைத்துளம் காலையில் சாயங்காலம் இவங்க இன்னைக்கு வழக்கு போடணும். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கணும்னு எல்லாம் வல்ல முருகன் தமிழ் கடவுள் ஐயா முருகனை வேண்டுகிறேன். திருச்செந்தூர் முருகனை சக்ஸஸ் ஆகட்டும். நன்றி.